கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டி பிடித்து தாகோனின் கோவிலை கொண்டு போய் வைத்து தாகோன் அடையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படி அண்டையிலே உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் தேசத்திலே கொண்டு போன பொழுது அந்த பிடிபட்டு போன பெட்டி தாகோன் என்கிற ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கர்த்தராகிய இயேசுதான் உடன்படிக்கை பெட்டி என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதை ஆண்டவர் வெறுக்கிற ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள். காலையில் இருந்து பார்த்தோம்னா தாகோனுடைய அது முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. திரும்ப அதை எடுத்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறார்கள். அடுத்த நாள் காலையில் பார்த்த பொழுது தலையும் 2 கைகளும் வாசப்படியிலே வந்து கிடக்கிறது. அது மீறி உடம்பு முழுவதுதான் முன்னாடி கிடக்கிறது. இதை பார்த்தவுடன் அலண்டு போனார்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பால் இந்த உலகத்திலே எந்த வல்லமையும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. எந்த இயேசுவை காட்டிலும் வேறொரு ஆண்டவரோ இரட்சகரோ தேவனோ இல்லவே இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கை பெட்டியாக இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பாரானால் இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதை நாம் மேற்கொள்வோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளை காசு இந்த வார்த்தையை இப்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.